ஓ இப்போ இங்க இருக்காளா? இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? தாய்லாந்துல பொண்ணு பாக்குற படலமா ஒர்க் அவுட் ஆகாதுமா. எனக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்கிறதால என்ன சாதிக்க போறீங்க? என்ன சொன்னீங்க? பேர பசங்களா? உங்களுக்கு பேர பசங்க வேணுங்கிறதுக்காக நான் உடனே கல்யாணம் பண்ணணுமா? அம்மா, இப்ப வேலையெல்லாம் விட்டுட்டு வர முடியாது. அது இல்லாம ஊர்ல இருக்கிறவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எப்படி 2 பேரும் தனித்தனியா வாழுறது? அம்மா உனக்கு தெரியும்ல, நான் எதிர்பார்க்கறது ஒரு ட்ரெடிஷனலான பொண்ணுன்னு. தாய்லாந்துல ட்ரெடிஷனலான பொண்ணா சான்ஸே இல்ல. தாய்லாந்துல ட்ரெடிஷனல் பொண்ணா? போய் அவன் அப்பங்கிட்ட கேட்க சொல்லு. சரி மா, அவ போட்டோ எனக்கு அனுப்புமா. போட்டோ அனுப்புனா போதும், நான் பாத்துக்கிறேம்மா. ஏமா, எதுக்கு என் போட்டோவை உங்களுக்கு அனுப்புனீங்க? இப்படியும் ஆண்கள் இருக்காங்களா? இவ தமிழா? ஏன் இவ்வளோ கோவம்? नाम तो सुना होगा, मेरा नाम दिनेशन है. தினேஷனா? என்ன இப்போ என் பேருக்கு என்னாச்சு? இந்த காலத்துல யாராவது தினேஷ்னு பேர் வைப்பாங்களா? அப்போ உங்களோட பேர் என்ன? உங்க பேர் சொல்லலே. ஷோபா. ஆஹா, என்ன ஒரு ட்ரெண்டியான பேரு. அரே வா, ஹிந்தி ஃப்ளோப் தெலுங்கு ட்ரை பண்ணலாம். ஹாய் ஷோபா, நான் தினேஷன். ஒன்னு சொல்லணும்னு தோணுது. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சா? தெரியாதவங்க கிட்ட வாரணம் ஆயிரம் சூர்யா மாதிரி சீன் போடுறீங்களே. ஏ மாட்டிட்டனா? இது இவதானே? அம்மா, நீங்க அனுப்பின போட்டோவை பார்த்தேன். அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. அதானே உங்களுக்கு வேணும். கவலைப்படாதீங்க, அவளையே கல்யாணம் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு உட்கார வேற இடம் கிடைக்கலையா? எனக்கு கொஞ்சம் பிரைவசி வேணும். இவளை இம்ப்ரெஸ் பண்ண முடியலையே. ஹலோ, அவ ஓகேன்னு சொல்லிட்டானா? அதுக்கு நான் என்ன பண்றது? எனக்கு ஓகே இல்ல. எனக்கு ஓகே இல்ல. ஹிந்தி தாய்லாந்து 2 மூத்திச்சு. ஓ, ஆமா, எனக்கும் கொஞ்சம் பிரைவசி வேணும். நான் போறேன். இல்ல, போக சொல்லல. உங்களுக்கு வேணும்னா இருங்களேன். நீங்க தானே பிரைவசி வேணும்னு சொன்னீங்க. நான் என்னோட பிரைவசியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இவ்ளோ ட்ரபிள் எடுத்து பிரைவசி எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ண வேணாம். உனக்கு என்னதான் பிரச்சனை? ஏன் டென்ஷனை தெரிஞ்சிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? எதுவா இருந்தாலும் சும்மா சொல்லு. ரோட்ல போற வர்றவங்க கிட்ட சொல்லி என்ன ஆக போகுது? அதான் நான் நேரா பாயிண்ட்க்கு வரேன். உனக்கு என்னாலதான் டென்ஷன். எனக்கு டென்ஷன் கொடுக்க நீங்க யாரு? பாருங்க, பாத்தீங்களா, ஓகே இல்லைன்னு சொன்னவன் நான் தான். அப்போ நீங்க தான் என் கதையில வில்லனா? நான் ஹீரோவா இல்ல வில்லனானு நீ தான் டிசைட் பண்ணணும். நீ போப்பா மகனே தினேஷா. எனிவே, நமக்குள்ள ஒரு விஷயம் ஒத்து போகுதுப்பா. நம்ம பேர் தான் ரொம்ப கூலா இருக்கு. தினேஷ் வெட்ஸ் ஷோபா. அப்ப வெட்டிங் முடிவு பண்ணிட்டியா? நான் ஏதோ ஒரு ஃப்ளோல சொல்லிட்டேன். இப்படி வாய் தவறி வர்ற விஷயம் தான் நடக்கும் தெரியுமா? கொஞ்சம் ஓவரால. என்ன இருந்தாலும் ஆக்சிடென்ட்லாம் மீட் பண்ணதானே. நீங்க 90s கிட் தானே? என்ன ஷோபா, இவ்வளவு நாளா சிங்கிளா இருக்கேனே. நான் ஒரு 90s கிட்னு பார்த்தாலே தெரியலையா? இப்போ நான் கொஞ்ச நாளா தாய்லாந்துல தான் இருக்கேன். ஆனா ஒரு இடத்த கூட சுத்தி பார்க்கல. அப்போ வேலையை தள்ளி வச்சுட்டு கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமா? 10 நிமிஷத்துக்கு முன்னாடி பார்த்தவங்களோட எப்படி நம்பி எக்ஸ்ப்ளோர் பண்ண வருது? அப்படிலாம் இல்ல, பட் தமிழர்கள் தாய்லாந்துக்கு வந்து பொண்ணு பாக்குறாங்களா என்ன?
ரேர் கோஇன்சிடன்ஸ் இல்ல. அந்த மாதிரி என்ன நம்ப கூடாவா சொல்லு. பார்க்கலாம். அந்த பார்க்கலாம் போதும். ஆனா ரொம்ப ஹோப் வச்சுக்க வேணாம். எந்த ஹோப்பும் வைக்கல, சம்மதம். அப்ப வாங்க. இல்ல மத்த இல்ல ஷோபா, வாவ், இவ்ளோ நாள் நான் இங்க இருந்திருக்கேன். இந்த ஸ்பாட் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். சூப்பர். அப்போ நீ ஒரு 90s கிட் பொண்ணு இல்லல? ஆமா. உங்களுக்கு ட்ரெடிஷனல் லேடி வேணும்னு கேட்டப்ப நான் ஓகே இல்லன்னு சொன்னேன். அதுக்கு என்ன? இல்ல, நான் ட்ரெடிஷனல் லேடின்னு சொன்னது மாரல் வேல்யூஸ மதிக்கிற பொண்ணா இருக்கலாம், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. அது என்ன மாடர்னா இருக்க பெண்களுக்கு மாரல் வேல்யூஸ் இருக்காதா? அப்படி இல்ல, சாதாரணமா சிட்டி லைஃப்ல எக்ஸ்ட்ரா அஃபேர்ஸ்க்கு நிறைய ஸ்கோப் இருக்கு இல்லையா, அததான் சொன்னேன். கிராமத்துல அஃபேர்ஸ் இல்லன்னு யாரு சொன்னா? முள்ளுமலர் மாயாண்டி பொண்டாட்டி முருகேசன் அஃபேர்ஸ் கிராமத்துல தானே நடந்தது. இல்ல அப்படி இல்ல, அங்க இது பொதுவா நடக்கிற விஷயம் தானே. That's it. தமிழ் சினிமால சிம்மு சொன்னதை கேட்டது இல்லையா? சாரி கட்டினவங்க எல்லாரும் நல்லவங்களும் இல்ல, ஜீன்ஸ் போடுற பொண்ணுங்க எல்லாரும் கெட்டவங்களும் இல்ல. அதெல்லாம் எனக்கு புரியுது. உனக்கு பெஸ்ட் இருக்காங்களா? ஆமா, நிறைய பேர் இருக்காங்க. என்னது, அது எப்படி சாத்தியம்? ஐயோ, நீங்க நினைக்கிற மாதிரி பெஸ்டிஸ் இல்ல, ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ்ங்கிற மாதிரி யாரும் இல்ல. ஓ சரி சரி, அதை விடு. என்ன பிடிச்சிருக்கா? ஒன்ஸ் ஒருத்தரை பார்த்ததும் அவங்கள பிடிச்சிருமா? அது இல்ல, நம்ம நாட்டுல பொண்ணு பாக்குறது இப்படிதான் நடக்கும் இல்லையா? இன்னைக்கு பொண்ணு பார்த்துட்டு நாளைக்கு ஓகேன்னு வாங்க, க்ளோஸ், அப்படிதானே? அதனாலதான் எல்லாரும் பிரிஞ்சு போறாங்க. ஓ அப்படியா? 5 வருஷமா லவ் பண்ணவங்களும் பிரேக்கப் பண்றாங்களே. அதாவது ஒரு நல்ல ஹஸ்பண்டா இருக்கவங்க நல்ல பாய் ஃப்ரெண்டா இருக்க மாட்டாங்க, நல்ல வைஃப் ஆனவங்க நல்ல கேர்ள் ஃப்ரெண்டா ஆக மாட்டாங்க. சிம்பிள். அது எனக்கு தெரியும். அதை விடு, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்? நான் இங்க ஆக்சுவலா ஒரு பிசினஸ் ட்ரிப்காக வந்தேன். இங்க நான் பெர்மனன்ட் ரெசிடென்ட் இல்ல. ஓ, அப்ப அதனாலதானா உனக்கு இங்க இருக்கிற எந்த ஸ்பாட்டும் தெரியல? அப்போ பார்க்க வேண்டிய இடத்த சுத்தி காட்டுங்க. ஓகே. ரொம்ப நாள் ஆச்சு நான் இவ்ளோ என்ஜாய் பண்ணி. எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு என் அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த பிசினஸ் ட்ரிப்னு ஆபீஸ்ல இருந்து போறது வேற எதுக்கோன்னு மட்டும் நினைக்கிற அம்மாக்கள் நிறைய பேர் இருப்பாங்க தெரியுமா? அந்த மாதிரி ஒரு பூமர்ஸ் குடும்பத்துக்கிட்ட போய் மாட்டிக்கிட்டேன். அவங்க தெரிஞ்சுக்க நினைக்கிறது, ஆபீஸ் ட்ரிப்புக்கு யாரெல்லாம் போறாங்க, உன் டீம்ல எத்தனை பேர் இருக்காங்க, உன் பாஸ் ஒரு ஆம்பளையா, இப்படிலாம் வல்கர் क्वेश्चंस. ச்சே, வெக்கமே இல்லாதவங்க போல இருக்கு. ஆமா அம்மா, இந்த மாதிரி பிசினஸ் ட்ரிப்னு சுத்திட்டு இருக்க பொண்ணுங்களை நம்பவே முடியாது.
அப்புறம் என் போஸுங்க லேடி செக்ரட்டரிஸை கூடவே கூட்டிட்டு போறாங்க. மா இது நமக்கு வேணாம். இந்த ஊர்ல இருக்க எனக்கு தெரியாதா? சிட்டி பொண்ணுங்க இப்படிதான். என்ன யோசிக்கிறீங்க? ஒன்னும் இல்ல இல்ல இந்த காலத்துல இப்படிப்பட்டவங்க இருக்காங்களான்னு யோசிச்சேன். மோசம். உங்கள மாதிரி அப்ராட்ல வேலை செய்யற ஒருத்தருக்கு இதெல்லாம் நல்லா புரியும்னு எனக்கு தெரியும். உண்மையை சொல்லணும்னா உங்க ஆட்டிடியூட்காக தான் உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடிவு பண்ணேன். இப்படி இவ்ளோ ஃபார்வர்டா திங்க் பண்ற 90s கிட் கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ஆமாமா கொடுத்துதான் வச்சிருக்கணும். நீங்க கூட்டிட்டு போற இடங்கள்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. அதாவது இங்க ஃப்ரீ டைம் கிடைக்கும் போதெல்லாம் மேக்ஸிமம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன். தனியா தானே இருக்கேன். நான் நிறைய நல்ல ஸ்பாட்ஸ் பார்த்திருக்கேன். தனியாவே இவ்ளோ எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கீங்களே, அப்போ உங்களுக்கு ஒரு நல்ல கம்பேனியன் கிடைச்சா? ரொம்ப நேரமா நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். என்ன அது? ஒன்னும் இல்ல, இது கொஞ்சம் கிரிஞ்சா இருக்கும். எனிவே சொல்லணும். நீ போடுற அவுட்ஃபிட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு. அப்புறம் அது மட்டும் இல்ல, இந்த அவுட்ஃபிட் வெரி நைஸ். தேங்க்ஸ். பொண்ணுங்க என்ன ட்ரெஸ் போடணும்னு டிசைட் பண்ற ஆண்கள் மத்தியில 90s கிட்டான மிஸ்டர் தினேஷன் பயங்கர டிஃபரெண்டா யோசிக்கிறீங்க. நைஸ். என்ன பண்றது? ஹலோ. ஹாய்மா. நல்லா யோசிச்சேன். எனக்கு கல்யாணத்துக்கு ஓகே. சரியா? இரு இப்ப எந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்ன? பாருங்க, சில நேரம் பொண்ணுங்களுக்கு ஒரு பையனை பிடிச்சிருந்தா நேரா சொல்ல வெக்கப்படுவாங்க. அது புரிஞ்சுக்க முடியலன்னா அவ முட்டாள். மிஸ்டர் தினேஷன் ஒரு முட்டாள் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இல்ல, நான் முட்டாள் தான். இந்த இன்னசென்ஸ் தான் எனக்கு உங்களை பிடிச்சதுக்கு ஒரு காரணம். இது இன்னசென்ஸா? இந்த இன்னசென்ஸால தான் நிறைய பேர் என்ன பிளாக் பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்பாவிதான். ஓ, இதுதான் நீ இன்னசென்ஸ்னு சொல்றியா? இன்னைக்கு நைட்டே ஃப்ளைட் பிடிக்கணும். எனக்கு ஏகப்பட்ட வேலைங்க செய்யறதுக்கு இருக்கு. இந்த ஆபீஸ் ட்ரிப் வேலையெல்லாம் மாத்திட்டு அப்படியே ஒரு ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமான்னு பாக்கட்டா? சரி, சாப்பாடு தங்குறதெல்லாம் என் ஹஸ்பண்ட் கூட. இதான் பொண்ணுங்க கிட்ட இருக்கிற பிரச்சனை. இப்பதான் பிடிச்சிருக்குன்னு சொன்னேன், இப்போ ஹஸ்பண்ட் கூட இருக்க போறேன்ற. நல்லா இருக்கு. இப்போ உங்களுக்கு புரியுதா? உங்களை தான் பிடிச்சிருக்குன்னு வீட்டுக்கு கால் பண்ணி சொல்லிட்டேன். பேசினா எனக்கு லேட் ஆகும். கிளம்பட்டுமா? இல்ல கல்யாணத்துக்கு ஓகே தானே? ஓகே தான். தெய்வமே, வெறும் கனவுதானா? ஷோபா, மா இந்த நேரத்துல ஏன் கூப்பிடுறீங்க? மா என்னம்மா, இப்ப 5 மணி தான் ஆகுதுன்னு தெரியலையா? எதுக்கு கூப்பிட்டீங்கம்மா? கல்யாண ப்ரப்போசலா? அவளா இங்க இருக்காளா? போட்டோ அனுப்புங்கம்மா. ஷோபாவா? அப்போ நான் இன்னைக்குதான் நிஜமா அவளை பார்க்க போறேனா? ஷோபா, உன்னோட தினேஷ் வர்ற.